This video is sponsored by SPU Digital Marketing. இதில் ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி நிறைய இருக்குது. இந்த ஸ்க்ரீனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்கள் நேம் அண்ட் குவாலிஃபிகேஷனை சென்ட் பண்ணுங்கள். ஸ்கிப் பண்ணாதீங்க, பெரிய தப்பு. தினம் 300 ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும். கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் 300 ரூபாய் சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. கண்டினியூ டென்ஸில் 4 டைப்ஸில் செகண்ட் மெத்தட் பற்றி இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். நெகட்டிவ் சென்டென்ஸ். நெகட்டிவ் சென்டென்ஸை எப்படி நம்ம மேக் பண்ணுறது, அதோட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் என்னன்றதை நம்ம கிளியராக இந்த வீடியோவில் பார்க்கலாம். நெகட்டிவ் சென்டென்ஸ். நெகட்டிவ்னாக என்னங்க, நான் செய்ய மாட்டேன், போக மாட்டேன், முடியாது அப்படி சொல்கிறது தான் நெகட்டிவ் ஃபார்ம். ஸோ அதுக்கான என்ன ரூல்ஸு, அதுக்கான என்ன ஃபார்முலாஸ், அதை யூஸ் பண்ணி எப்படி சென்டென்ஸ் மேக் பண்ணுறதை நம்ம கிளியராக பார்க்கலாம். சப்ஜெக்ட்னா உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்ச விஷயம் தான். என்னென்ன சப்ஜெக்ட் இருக்குது? 7 சப்ஜெக்ட் இருக்குது. அது என்னென்ன? ஐ வி யூ தே ஹீ ஷீ இட். ஐ வி யூ தே ஹீ ஷீ இட். அப்போ சப்ஜெக்ட் ப்ளஸ் வில் நாட் பி ப்ளஸ் வெர்போட ஐஎன்ஜி சேர்க்கணும். ஸோ கண்டினியூ சென்டென்ஸ்னால நம்ம ஐஎன்ஜி சேர்த்து தான் பார்த்துட்டு வரோம். ஓகே, சப்ஜெக்ட் ப்ளஸ் வில் நாட் பி ப்ளஸ் வெர்போட ஐஎன்ஜி சேர்க்கணும். ஓகே, ஸோ நெகட்டிவ்ன்றதுனால நாட்டு நம்ம யூஸ் பண்ணுறோம். ஓகே, சப்ஜெக்ட் ப்ளஸ் வில் நாட் பி ப்ளஸ் வெர்போட ஐஎன்ஜி சேர்த்து நம்ம சென்டென்ஸ் மேக் பண்ண போகிறோம். ஸோ இது நான் உங்களுக்கு நல்லா கிளியராக புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த ரூல்ஸை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இதுக்கப்புறம் நம்ம எக்ஸாம்பிள்ஸ் எப்படின்றது, நம்ம எக்ஸாம்பிள்ஸு சென்டென்ஸ் எப்படி மேக் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஐ வில் நாட் பி பிளேயிங். ஐ வில் நாட் பி பிளேயிங். நான் விளையாட மாட்டேன். நான் விளையாட மாட்டேன். ஐ வில் நாட் பி பிளேயிங். நான் விளையாட மாட்டேன். ஐ வில் நாட் பி ரைட்டிங். நான் எழுத மாட்டேன். ஐ வில் நாட் பி ட்ரிங்கிங். நான் குடிக்க மாட்டேன். ஸோ இதை மாதிரி நீங்கள் வெர்பை சேஞ்ச் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணுங்க. ஓகே, we will not be playing. we will not be playing. நாங்கள் விளையாட மாட்டோம். we will not be cooking. நாங்கள் சமைக்க மாட்டோம். we will not be swimming. நாங்கள் நீந்த மாட்டோம். we will not be going. நாங்கள் போக மாட்டோம். you will not be writing. you will not be writing. நீ எழுத மாட்டாய். you will not be writing. நீ எழுத மாட்டாய். you will not be singing. நீ பாட மாட்டாய். you will not be drawing. நீ வரைய மாட்டாய். you will not be running. நீ ஓட மாட்டாய். ஸோ இது மாதிரி நம்ம வெர்பை வந்து சேஞ்ச் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்கணும். ஓகே, தே வில் நாட் பி கம்மிங். தே வில் நாட் பி கம்மிங். அவர்கள் வரமாட்டார்கள். they will not be going. அவர்கள் போக மாட்டார்கள். they will not be meeting. அவர்கள் சந்திக்க மாட்டார்கள். they will not be cooking. அவர்கள் சமைக்க மாட்டார்கள். not be eating. அவன் சாப்பிட மாட்டான். he will not be coming. அவன் வரமாட்டான். ரவி will not be going. ரவி போக மாட்டான். ரவி will not be go to school. அவன் ஸ்கூலுக்கு போக மாட்டான். ராம் வில் நாட் பி கம்மிங். ராம் வரமாட்டான். ஸோ இந்த மாதிரி ஹீக்கு பதிலாக பாய்ஸ் நேம் போட்டு நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்கணும். ஓகே, நெக்ஸ்ட் she will not be cooking. she will not be cooking. அவள் சமைக்க மாட்டாள். she will not be going. அவள் போக மாட்டாள். she will not be coming. அவள் வரமாட்டாள். அபி will not be eating. அபி சாப்பிட மாட்டாள். அபி will not be going to school. அபி ஸ்கூலுக்கு போக மாட்டாள். அபி will not be swimming. அபி நீந்த மாட்டாள். ஸோ இது மாதிரி ஷீக்கு கேர்ள்ஸ் நேம் போட்டு நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்கணும். ஓகே, இட் வில் நாட் பி கோயிங். இட் வில் நாட் பி கோயிங். அது போகாது. இட் வில் நாட் பி கம்மிங். அது வராது. இட் வில் நாட் பி சிட்டிங். அது உட்காராது. இட் வில் நாட் பி மீட்டிங். அது சந்திக்காது. ஸோ இதை மாதிரி நீங்கள் வெர்பை சேஞ்ச் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்கணும். ஸோ அப்போ தான் உங்களுக்கு கிளியராக புரியும். அந்த ரூல்ஸை யூஸ் பண்ணி சென்டென்ஸ் மேக் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ண தான் உங்களுக்கு இங்கிலீஷ் வந்து ஃப்ளூவெண்ட்டாக வரும். ஓகே, ஸோ ஆல்ரெடி நம்ம சேனலில் ப்ரெசன்ட் டென்ஸோட 4 டைப், பாஸ்ட் டென்ஸோட 4 டைப், ஃபியூச்சர் டென்ஸோட 4 டைப், ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸோட 4 டைப், பாஸ்ட் கண்டினியூ டென்ஸோட 4 டைப், ஃபியூச்சர் கண்டினியூ டென்ஸோட 2 டைப்ஸ் நம்ம
சேனலில் இருக்குது. சரி, என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு மறக்காமல் பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிவிட்டு சரி நீங்கள் வாட்ச் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ஈஸியாக இங்கிலீஷ் வந்து அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். உங்கள் ஃப்ரெண்ட் அண்ட் ஃபேமிலிக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். பாய், உங்கள் ஏகேஎஸ்.